ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிக்கன் கறி வீடியோ தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கவும். இதன் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கவும். பட்டர் இல்லை என்றால் ஸ்கிப் செய்யவும். பட்டர் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்கவும். எல்லாம் நன்றாக பொரிந்த பிறகு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இதன் கூடவே கட் பண்ணின 3 பச்சை மிளகாய், 2 தண்டு கறிவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து வெங்காயம் லைட் பிரவுன் நிறமாகி வரும் வரை வதக்கவும். வெங்காயம் பிரவுன் நிறமானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். இனி அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்துவிட்டு தேவையான மசாலா பொருட்களை சேர்க்கவும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி இவற்றை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை லோ ஃப்ளேமில் வதக்கவும். பச்சை வாசனை நீங்கியதும் 2 பெரிய தக்காளியை மிக்சியில் அரைத்து சேர்க்கவும். இனி தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி எண்ணெய் பிரியும் வரை அடைத்து வைத்து 5 நிமிடம் மிதமான தீயில் வேக வைக்கவும். எண்ணெய் பிரிந்து வந்த பிறகு 1 கிலோ சிக்கன் துண்டுகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்து இதில் சேர்க்கவும். மசாலா எல்லாம் சிக்கன் துண்டுகளில் கோட்டாகிற மாதிரி 1 நிமிடம் நன்றாக கலந்து விடவும். கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கவும். நாம இதுக்கு முன்னாடியும் உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்க்கவும். இனி அடைத்து வைத்து 15 முதல் 20 நிமிடங்கள் மிதமான தீயில் வேக வைக்கவும். இடையிடையே 1 அல்லது 2 முறை ஓபன் செய்து கலந்து விடவும். கடைசியாக 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம் அல்லது தேங்காய் அரைத்து சேர்க்கவும். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் மட்டும் சேர்க்கவும். இதன் கூடவே 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து நன்றாக கலந்து மிதமான தீயில் 5 நிமிடம் வேக வைக்கவும். இப்போது தேவையான அளவு மல்லி இலைகளை தூவி அடுப்பை அணைத்துவிட்டு 10 நிமிடம் மூடி வைக்கவும். 10 நிமிடம் கழித்து ஓபன் செய்யவும். இப்போது சுவையான சிக்கன் கறி ரெடி. இந்த சிக்கன் கறி சோறு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் இந்த சிக்கன் கறி ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.